ஹாய் ஆல், சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு அப்படி இல்லைன்னா காரமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. குயிக் ரெசிபி தான். லஞ்சுக்கு குழம்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5, பூண்டு ஒரு 3, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் அளவாக தான் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு. அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். பச்சை வாசனை போகணும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா கையில் மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மனம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி பழத்தில் ஒரு 1/2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த பருப்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஆல்ரெடி காராமணியை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அது கூட இந்த தாளித்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பருப்பும் நல்லா கொலைய வந்துடணும். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம காராமணி அப்படி இல்லைன்னா தட்டைப்பயிறு இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை செப்பரேட் பண்ணி வச்சுட்டு பருப்பு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான காராமணி அப்படி இல்லைன்னா தட்டைப்பயிறு கடையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.